கொத்து கொத்தா மாங்காயை பார்த்தோம்னா வீடு ஒட்டி இருக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா. இந்த வீட்டை ஒட்டி மாங்காய் மரம். மாங்காய் மரத்தை பார்த்தாலே நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினச்சிங்க. இப்படி கிட்டே இருந்தே இப்படி பறிச்சிக்கலாம் காய். பாருங்க, பறிக்காத, பெருசாகி பழுக்கணும். பிஞ்சி ஈஸி, கிட்டே இருந்தே பறிச்சிக்கலாம். நீ அறுத்துறாத குட்டி பையா, நிக்கல. கோயிலில் கூழெல்லாம் ஒன்றா ஊற்றி கலந்து ஊற்றுறாங்க. கோயிலில் நல்லா இருக்கா? எடுத்துக்காமி, ஸ்பூன் எடுத்துக்காமி. நூடுல்ஸ் நீ எடுத்துக்காமி. இரே நூடுல்ஸ் எப்படி இருக்கு? வெங்காயம் போடணும், அதான் அதில் தெரியல. நூடுல்ஸ் எப்படி இருக்கு புனே? சாப்பிடு. நீ சொல்லு சுபிஷா, நல்லா இருக்கா? இப்படி சொல்லு, வேற லெவல் சொல்லு. ஓகே, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், ஆயில் விட்டுக்கலாமா? அப்படி நெய் சேர்த்துக்கிறோம்க்கா. இதில் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துக்கணாக்கா. மொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசியை கொஞ்சம் வாஷ் பண்ணுறாங்க. மிக்சியில் அரைச்சி இது பண்ணுறாங்க. டுடே சாட்டர்டே முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய், காய் போட்டு சாம்பார் காய் பாருங்கள். சேப்பா